ம், இது கொஞ்சம் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு குடும்பத்துல ரொம்ப பெரிய ஒரு சொத்து இருக்கு. அத எந்த விதமான சண்டையோ இல்ல மனக்கசப்போ இல்லாம ஒரு 15 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். 15 பேருக்கா? ஆமா, 15 உறவினர்களுக்கு. பொதுவா இது சாத்தியமா? நிச்சயமா ஒரு பெரிய குழப்பமே நடக்கும் தான் நம்ம நினைப்போம். கண்டிப்பா எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும். சரிதான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான விஷயத்த எந்த குழப்பமும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சேரணும் அப்படிங்கறத மிக துல்லியமான பின்னங்களா, அதாவது ஃப்ராக்ஷன்ஸா பிரிச்சு கொடுக்கும் ஒரு 1400 வருஷம் பழமையான ஃபார்முலா இருந்தா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? உங்களை இந்த ஆழமான தேடலுக்கு நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். எதையாவது புதுசா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் இதை நீங்க கேட்க தொடங்கியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா. இன்னைக்கு நாம அலச போற ஆவணம் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டங்கள், அதுலயும் குறிப்பா வாரிசுரிமையின் வகைகளும் வாரிசுகளின் வகைகளும் அப்படிங்கிற ஒரு விரிவான பதிவு. இதை நான் படிக்கும்போது என்ன சொல்றது, ஒரு சட்டம் எப்படி இவ்வளவு துல்லியமான கணித விதிகளையும் மனித உணர்வுகளையும் இப்படி கச்சிதமா இணைக்க முடியும் நான் அப்படியே மலைச்சு போயிட்டேன். நீங்க அப்படி மலைச்சு போனது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம்தான். ஏன்னா சட்டம் அப்படின்னாலே அது ரொம்ப வறட்சியான ஒரு விஷயம். சும்மா நிபந்தனைகள் மட்டும் இருக்கும் ஒரு புத்தகம் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு பொதுவா இருக்கு. ஆமா, ஒரு போரிங்கான டாக்குமெண்ட் நினைப்போம். கரெக்ட். ஆனா இந்த ஆவணம் அப்படி கிடையாது. இது மனித உறவுகளையும் தலைமுறையா செல்ற அந்த சொத்து பகிர்வையும் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாம தீர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வரைபடம் சொல்லலாம். ஓ, ஒரு வரைபடம். ஆமா. ஒரு சமூகம் அவங்களுடைய குடும்ப பிணைப்புகளை எப்படி பாக்குது, ஒவ்வொரு உறவுக்கும் என்ன வகையான உரிமையை வழங்குது அப்படிங்கறத இது மிக தெளிவா காட்டுது. மேலோட்டமா பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் எண்களும் சில உறவு பெயர்களும் மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கு உள்ள இறங்கி அந்த விதிகளுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கத்தை, அதாவது லாஜிக்கை நாம ஆராயும் போது அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் இல்லையா? கண்டிப்பா மிகப்பெரிய ஆச்சரியம் அது. சரி, அந்த ஆச்சரியத்தை நோக்கியே நாம இப்ப பயணிக்கலாம். இந்த ஆவணத்தோட முதல் பகுதியே எனக்கு பல கேள்விகளை எழுப்புச்சு. சொல்லுங்க. அதாவது வாரிசுரிமை பெறுவதற்கு அடிப்படையில 2 பிரதான வழிகள் இருக்குன்னு இதுல குறிப்பிடுறாங்க. ஆமா, 2 வகைகள். அதுல ஒன்னு பொது பங்கீடு பெறும் பங்குதாரர்கள், அதாவது இங்கிலீஷ்ல ஷேரர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்குன்னு குரான்ல சில குறிப்பிட்ட விகிதங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்களை பார்க்கும்போது தான் ஒரு கச்சிதமான கணிதம் புரியுது. அதாவது 12, 14, 18, 16, 13 அப்புறம் 23 இப்படி 6 குறிப்பிட்ட விகிதங்கள் மட்டும்தான் ஆவணத்துல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சரிதான். இதை தவிர வேற எந்த எண்களும் வராது. அதுவே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, இது ஒரு வகையான பங்கீடு. ஆனா அடுத்து வர்ற அந்த 2வது வகையினர் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சாங்க. அசபாக்கள். கரெக்ட். அவங்கள அசபாக்கள் அல்லது எச்சத்தாரர்கள், அதாவது ரெசிடியூரிஸ்னு ஆவணம் குறிப்பிடுது. எனக்கு என்னன்னா இந்த 2 தரப்பினருக்கு உள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிக்கலா இருக்கே. குறிப்பா அந்த அசபாக்கள் எப்படி செயல்படுறாங்க? இதை நம்ம மிக எளிமையாவே புரிஞ்சுக்கலாம். இந்த ஒட்டுமொத்த சட்டமைப்பையே தாங்கி பிடிக்கும் தூண்கள் அப்படின்னு இந்த அசபாக்களை நாம சொல்ல முடியும். ஓஹோ, தூண்கள். ஆமா, ஆவணம் இவங்கள பத்தி மிக தெளிவான ஒரு வரையறையை கொடுக்குது. முதலாவதாக நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த 6 விகிதங்கள். அந்த 12, 14 விகிதங்கள். ஆமாம், அந்த விகிதங்களுக்கு சொந்தக்காரர்களான பொது பங்குதாரர்களுக்கு அவங்களுடைய பங்கம் முதல்ல கொடுத்துடணும். இதுதான் முதல் படி. சரி. அப்படி அவங்களுக்கு கச்சிதமா கொடுத்தது போக மீதமுள்ள சொத்து இருக்கும் அதவா? கண்டிப்பா மீதி இருக்கும். அந்த மீதமுள்ள சொத்தை அப்படியே பெறுபவர்கள் தான் இந்த அஸ்பாக்கள். இது ஒரு சூழ்நிலை. ஓகே. இன்னொரு சூழ்நிலையை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட விகிதங்களை பெறுவதற்குரிய நேரடி வாரிசுகள் யாருமே உயிருடன் இல்ல அப்படிங்கிற நிலை கூட வரலாம் இல்லையா? வரலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த சொத்து முழுவதையும் எந்த தடையுமின்றி பெறுபவர்களும் இந்த அஸ்பாக்கள் தான். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது கேட்கும்போது எனக்கு ஒன்னு தோணுது. இதை நான் ஒரு உதாரணம் மூலமா சொல்லலாமா? தாராளமா சொல்லுங்க. இதை ஒரு பெரிய பீஸாவை பிரிக்கிற மாதிரி நாம வச்சுக்கலாமா? பீஸாவா? சுவாரஸ்யமா இருக்கே. அதாவது ஒரு பெரிய பீட்சா இருக்கு. முதல்ல ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு இத்தனை துண்டுகள் அப்படின்னு கச்சிதமா பிரிச்சு கொடுத்துடுறோம். உங்களுக்கு பாதி, உங்களுக்கு 4ல் 1 பங்குன்னு அந்த 6 விகிதங்களோட அடிப்படையில பிரிச்சுடுறோம். இப்போ மீதமுள்ள சில துண்டுகள் அந்த பெட்டியில இருக்கும் அல்லவா? ஆமா, நிச்சயமா இருக்கும். அந்த மீதமுள்ள மொத்த பீட்சாவையும் எச்சதாரர்கள், அதாவது இந்த அசோபாக்கள்னு ஒரு பெட்டிக்குள்ள இருக்காங்களே, அவங்களுக்கு அப்படியே கொடுத்துடுறோம். சரிதான். ஒருவேளை அந்த முதல்ல சொன்ன பங்குதாரர்கள் யாருமே அங்க வரல அப்படின்னா அந்த முழு பீட்சாவுமே இந்த அசோபாக்களுக்கு தான் போய் சேரும். இப்படி ஒரு ஏற்பாடு தானே இது? ஆமா, பீட்சா உதாரணத்தை வச்சு பார்க்கும்போது இது இன்னும் சுலபமாவே புரியுது. இதே உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் நீட்டித்து பாப்போமா? சொல்லுங்க.
இப்போ பீட்சாவை வெட்டி ஆளுக்கு இத்தனை துண்டுகள்னு கொடுக்கும்போது சில சமயம் 2 துண்டுகள் மிச்சமாகலாம். இல்லனா சில சமயம் ஒரு துண்டு மட்டும் கூட மிச்சமாகலாம். நடக்கும். அந்த மிச்சம் எவ்வளோ இருந்தாலும் சரி, அது வீணாகிவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம். ஆஹா. ஆக பாத்தீங்கன்னா இந்த அசப்பாக்கள் ஒரு வகையில ஒரு பாதுகாப்பு வலை, அதாவது சேஃப்டி நெட் மாதிரி செயல்படுறாங்க. சேஃப்டி நெட் கரெக்டான வார்த்தை. எந்த ஒரு சொத்தும் உரிமையாளர் யாருமே இல்லாம அப்படியே அந்தரத்துல தொங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மிக வலுவான வலை அது. பங்குதாரர்களுக்கு போக மீதம் இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் சரி, அல்லது மொத்த சொத்தாகவே இருந்தாலும் சரி, அத அப்படியே உள்வாங்கிக்கிற ஒரு அமைப்பா இந்த அசப்பாக்கள் இருக்கிறாங்க. அது ரொம்ப அற்புதமான தர்க்கம். சொத்து யாருக்கு போகுங்கிற கேள்வியை இழாதபடி அங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறாங்க. ஆமா, அதுதான் அதோட பலம். சரி, இது சொத்த பெரும் வழிகள். ஆனா ஆவணம் இதோட நின்னுடாம இந்த வாரிசுகளை அவங்க எப்படி பங்கு பெறாங்க அப்படிங்கறத வச்சு 3 வகையா பிரிக்குது. கரெக்ட். முதல் அடி நாம ஏற்கனவே பார்த்த அந்த பொது பங்கீட்டை பெறுவோர். 2வது வகை அஸ்பாபாக பங்கு பெறுவோர். இதுவரைக்கும் எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. ஆனா 3வது வகையா ஒன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, பொது பங்கீடும் பெற்று அஸ்பாபாகவும் பங்கு பெறுவோர். இத படிக்கும்போது எனக்கு சுத்தமா புரியல. ஏன்? என்ன குழப்பம்? எப்படிங்க ஒருத்தர் 2மாக இருக்க முடியும்? ஒருத்தர் தமக்குரிய குறிப்பிட்ட பங்கை வாங்கிட்டு திரும்பவும் மீதி இருக்கிறதுலயும் எப்படி உரிமை கோர முடியும்? இது ஒண்ணுக்கொன்னு முரண்பாடா தெரியலையா? நீங்க அப்படி நினைக்கிறது ரொம்ப இயல்புதான். மேலோட்டமா பார்க்கும்போது ஒருத்தரே 2 முறை பலன் அடைகிறது போல தோணலாம். ஆமா, அப்படித்தானே தோணுது. ஆனா மனித உறவுகளோட சிக்கல் தன்மைய சட்டம் எவ்வளோ ஆழமா புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த 3வது வகை தான் ஆகச்சிறந்த உதாரணம். அப்படியா? எப்படி? இப்போ குடும்பத்துல ஒருத்தர் இறக்கும்போது உயிருடன் இருக்கும் உறவினர்களோட கலவை ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? கண்டிப்பா. ஒவ்வொரு குடும்பமும் வேற வேற. சில உறவுகளுக்கு அவங்க இறந்தவருக்கு மிக நெருக்கமானவர்கள் அப்படிங்கறதால சட்டம் ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதத்தை வழங்குது. அதாவது மினிமம் கேரண்டி. மினிமம் கேரண்டி. அதாவது என்ன நடந்தாலும் சரி, இவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட பங்கு கட்டாயம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அந்த பொது பங்கீடு. சரி. ஆனா அதே சூழ்நிலையில குடும்பத்துல வேற எந்த முக்கிய வாரிசுகளுமே இல்லன்னு வச்சுப்போம். அப்போ மீதம் இருக்கும் சொத்தை ஏதோ தூரத்து உறவினர்களுக்கு கொடுக்கறத விட இந்த மிக நெருக்கமான உறவினருக்கே கொடுக்கறது தானே நியாயம். ஓ, இப்போ நல்லா புரியுது. அதாவது ஒரு நபருக்கு 2 தொப்பிகள், ஹேட்ஸ் இருக்கிற போல இருக்குது. ஆமா, சரியா சொன்னீங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அவரு பங்குதாரர் அப்படிங்கிற தொப்பிய போட்டுக்கிட்டு தனக்கான உத்தரவாதமான அந்த பங்கு வாங்கிக்கிறாரு. அதே குடும்ப அமைப்புல வேற முக்கிய வாரிசுகள் இல்ல அப்படின்னா அவரு ஷட்டுன்னு எச்சதாரர், அதாவது அசபா அப்படிங்கிற தொப்பியையும் போட்டுக்கிட்டு அந்த மீதமுள்ளதையும் வாங்கிக்கிறாரு. அப்படிதானே? ரொம்ப கரெக்ட். இது எந்த ஒரு தனிநபருக்கும் சாதகமா உருவாக்கப்பட்ட விதி கிடையாது. மாறாக நெருக்கமான உறவுகள் எந்த சூழல்லையும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை. வாவ். ஒரு சட்டமைப்பு வெறும் எண்களை மட்டுமே பார்க்காம அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உறவோட நெருக்கத்தையும் மதிப்பீடு செய்யுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று. இந்த தர்க்கம் ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, இப்ப நாம அடுத்த பகுதிக்கு நகருவோம். இந்த ஆவணத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. அத படிக்கும்போது ஏதோ ஒரு சாதாரண வழிகாட்டுதல் போல தோணலாம். ஆனா அதுதான் இந்த மொத்த அமைப்புக்கே அச்சாணின்னு நான் நினைக்கிறேன். எந்த வரிய சொல்றீங்க? அந்த வரி இதுதான். வாரிசுரிமை பெறுவோர் என்றால் இறந்தவரிலிருந்து கணக்கிட வேண்டும். ஆமா, ரொம்ப முக்கியமான வரி. ஆவணம் இதை ஏன் இவ்ளோ அழுத்தமா ஒரு மைய விதியா முன்வைக்குது? ஏன்னா வாரிசுரிமை சட்டங்கள்ல வர்ற மிகப்பெரிய குழப்பமே இதுதான். சொத்து பிரிக்கும்போது பலரும் தங்களுடைய சொந்த கோணத்திலிருந்து தான் உறவுகளை பார்க்க தொடங்கிடுவாங்க. அதாவது நான் எனக்கு என்ன உறவு அப்படின்னு பாப்பேன். கரெக்ட். ஆனா ஆவணம் மிக தெளிவா சொல்லுது. மகன், மகள், சகோதரன், மனைவி அப்படின்னு குறிப்பிடப்படுற உறவுகள் பொதுவானவை கிடையாது. ஒரு சொத்தை பிரிக்கும்போது நீங்க ஒரு நீதிபதியா இருக்கலாம், இல்ல குடும்பத்தோட மூத்த நபரா கூட இருக்கலாம். உங்களோட பார்வையில அவர் யாருக்கோ மகனாகவோ இல்ல உங்களுக்கு சகோதரனாகவோ இருக்கலாம். சரிதான். ஆனா கணக்கீடுன்னு வரும்போது உங்களோட பார்வையை நீங்க முற்றிலுமா தூக்கி எறிஞ்சிடணும். அந்த உறவு இறந்தவருக்கு மகன், இறந்தவருக்கு மகள், இறந்தவரது சகோதரன் அப்படின்னு மட்டுமே பொருள் கொள்ளப்படணும். ரொம்ப கரெக்ட். அந்த ஒரு புள்ளில இருந்து தான் உறவுகளோட தூரமும் உரிமையும் அளக்கப்படணும். இத நீங்க சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஒன்னு ஞாபகத்துக்கு வருது. நம்ம கூகுள் மேப்ஸை திறந்த உடனே அதுல யோர் லொகேஷன் அப்படின்னு ஒரு நீல நிற பின் காட்டுமே, இது அப்படியே அது போல இருக்கு. ஆமா, நல்ல ஒப்பீடு.
நீங்க எங்க போகணும், எந்த பாதையில செல்லணும், எந்த பக்கம் திரும்பணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஒரு புள்ளி தானே தீர்மானிக்குது. கண்டிப்பா. அந்த யோர் லொகேஷன் அப்படிங்கிற மையப்புள்ளி இல்ல அப்படின்னா உங்களால எந்த தூரத்தையோ இல்ல திசையையோ கணக்கிடவே முடியாது. ஒருவேளை அந்த புள்ளி மாறிடுச்சுன்னா மொத்த வரைபடமும் மாறிடும். போய் சேர வேண்டிய இடமும் தவறாயிடும். அதேதான். அது போலதானே இந்த இறந்தவர் அப்படிங்கிற மையப்புள்ளியும் 100க்கு 100 பொருந்தி போகுது நீங்க சொல்றது. அந்த புள்ளி தான் இறந்தவர். அங்கிருந்து தான் அடுத்தடுத்த உறவுகள் விரிவடையுது. ம், இதை இன்னும் தெளிவா விளக்கறதுக்காகவே இந்த ஆவணத்துல ஒரு அற்புதமான ஃப்ளோ சார்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, நானும் பார்த்தேன் அத. எழுதி அங்கிருந்து 4 திசைகளுக்கு அம்புக்குறிகள் செல்லுது. ஆமா. இந்த ஒட்டுமொத்த சட்டமோ நாம முதல்ல பார்த்த அந்த பங்குதாரர்களும் சரி அசபாக்களும் சரி இந்த 4 திசைகள்ல உள்ள உறவினர்களுக்குள்ள தான் அடங்குவாங்க அப்படின்னு ஆவணம் உறுதியா சொல்லுது. இத ஒரு குடும்பத்தின் திசை காட்டினே சொல்லலாம். திசை காட்டி. ஆமா, அந்த வரைபடத்தை பார்த்தப்போ எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. ஒரு ஃபேமிலி ட்ரீய இல்ல ஒரு திசை காட்டிய அப்படியே நம்ம கண்முன் நிறுத்துறது போல இருந்துச்சு. மேல் கீழ் இடது வலதுன்னு 4 திசைகளா இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது அந்த சட்டத்தோட கட்டமைப்பு திறன் ரொம்ப வியக்க வைக்குது. உண்மைதான். அந்த 4 திசைகளை இப்ப நாம ஒவ்வொன்னா அலசுவோம். முதல்ல மையப்புள்ளியிலிருந்து மேல் நோக்கிய திசை, அதாவது அப். இத ஆவணம் ஏறுமுறை மூதாதையர் அப்படின்னு குறிப்பிடுது. அசெண்டன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்வாங்க. சரி, அந்த பேரை வச்சே அவங்க யாரு அப்படிங்கறத நம்மால கண்டுபிடிச்சிட முடியும். மையப்புள்ளியான இறந்தவரிலிருந்து மேல் நோக்கி செல்லும் உறவுகள் இவங்க. ஓகே. அதாவது இறந்தவருக்கு உயிரை கொடுத்தவங்க, அவரை வளர்த்தவங்க. இதுல தாய், தந்தை, பாட்டன், பாட்டி போன்றவர்கள் எல்லாம் அடங்குவாங்க. ஒரு மனிதன் தன்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடமையையும் அவங்களுக்குரிய உரிமையையும் இந்த திசை உறுதி செய்யுது. ஒரு மனிதனின் வேர்கள் இவங்கதான். அருமை. வேர்களை பாதுகாக்கும் திசை அது. அடுத்து மையப்புள்ளியிலிருந்து கீழ் நோக்கிய திசை, அதாவது டவுன். இத வழித்தோன்றல்கள்னு ஆவணம் சொல்லுது. இதுல மகன், மகள், மகனின் மகள் இவங்க எல்லாம் வராங்க. இந்த திசையை ஒரு மனிதனின் எதிர்காலம்னு சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். இறந்தவரோட ரத்தம் மற்றும் எதிர்கால தலைமுறை இது. தன்னுடைய காலத்திற்கு பிறகு தன்னுடைய வாரிசுகள் பொருளாதார ரீதியா பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறது இந்த திசை உறுதி செய்யுது. சரிதான். நீங்க அந்த ஆவணத்தோட விதிகளை கொஞ்சம் ஆழமா கவனிச்சீங்கன்னா ஒன்னு நல்லா புரியும். வாரிசுரிமை சட்டங்கள்ல பெரும்பாலும் அதிக முக்கியத்துவம் மற்றும் பெரிய பங்கீடுகள் இந்த கீழ்நோக்கிய திசையான வழித்தோன்றல்களுக்கே செல்றத நாம பார்க்க முடியும். ஓஹோ, அப்படியா? அது ஏன்? ஏன்னா மூதாதையர்களுக்கு வயது முதிர்ந்து விட்டிருக்கும். ஆனா வழித்தோன்றல்களுக்கு வாழ்க்கையே மிச்சம் இருக்கு. அவங்களோட பொருளாதார தேவைகள் அதிகம். அந்த லாஜிக்க சட்டம் மிக அழகாக கையாளுது. அது மிக சரியான ஒரு கணிப்பு. தேவை அறிஞ்சு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. சரி, அடுத்தது பக்கவாட்டு திசை ஒண்ணு. இது நாம வலதுபுறம்னு வச்சுக்கலாம். ஆவணம் இவங்கள கிளை வழியினர்னு அழைக்குது, அதாவது கொலாட்ரல்ஸ். இதுல சகோதரன், சகோதரி எல்லாம் வராங்க. ஆமா, ஒரு மரத்துல எப்படி அடிமரத்திலிருந்து கிளைகள் பிரிந்து செல்லுதோ அதே போல இறந்தவரோட பெற்றோரிடமிருந்து பிரிந்த கிளைகள் இவங்க. கரெக்ட். சகோதரனோ சகோதரியும் ஒரே மரத்தோட வேறு கிளைகள். இவங்களும் வாரிசுரிமை சட்டத்துல மிக முக்கியமான பங்குதாரர்களா அல்லது அசபாக்களா செயல்படுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கீழ்நோக்கிய திசையில, அதாவது வழித்தோன்றல்கள்ல யாருமே இல்லாத போது இந்த வலதுபுற கிளைகளோட உரிமை முன்னிலைப்படுத்தப்படுது. ஓ, அவங்களுக்கு போயிடும். ஆமா, தன் வாரிசுகள் இல்லாத போது தன் பெற்றோரோட மற்ற வாரிசுகளுக்கு அந்த சொத்து செல்வது ஒரு இயற்கையான நியதிதானே. நேர்த்தியான ஒரு அமைப்பு பாருங்க. ஒரு பக்கம் அடைப்பட்டால் இன்னொரு பக்கம் தானாகவே திறந்துக்குது. கண்டிப்பா. இறுதியா பக்கவாட்டு திசை 2. இடதுபுறம் இவங்கள திருமண முறையில் உறவினர் அப்படின்னு ஆவணம் பிரிக்குது. இதுல கணவன் அல்லது மனைவி அடங்குவாங்க. இந்த உறவு மட்டும் ரத்த உறவு கிடையாது இல்லையா? ஆமாதான், இது ரத்த உறவு கிடையாது. ஆனா ஒரு மனிதனோட வாழ்க்கையில சரிபாதையா இருக்கிற உறவு. சட்டத்தோட கண்கள் இந்த உறவையும் மிக உன்னிப்பா பாதுகாக்குது. கணவன் அல்லது மனைவிக்கான உரிமையை இந்த திசை உறுதி செய்யுது. இப்போ இந்த 4 பெட்டிகளுமே தனித்தனி தீவுகள் கிடையாது. அவை ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையவை. ஓ, இன்டர்கனெக்டட். ஆமா, ஒரு திசையில ஒருத்தர் இருக்கும்போது அது இன்னொரு திசையில இருப்பவரோட பங்க பாதிக்கலாம் அல்லது அதிகரிக்கலாம். சரி.
நாம ஆரம்பத்துல பேசின அந்த 6 குறிப்பிட்ட விகிதங்கள் இருக்குல்ல, மற்றும் அசபாக்கள் அப்படிங்கிற ஒட்டுமொத்த கட்டமைப்பும் இந்த 4 திசைகள்ல உள்ளவங்களுக்கு எப்படி, எந்த வரிசையில, எந்த சூழ்நிலையில சென்று அடையணும் அப்படிங்கிறது தான் ஒரு அல்காரிதம் போல செயல்பட்டு பிரிச்சு தருது. வாவ், இந்த வரைபடம் எனக்கு உண்மையிலேயே ஒரு புதிய திறப்ப கொடுத்துச்சு. மேல், கீழ், கிளைகள் மற்றும் இணைப்புகள் என எல்லாரையுமே இந்த 4 பெட்டிகளுக்குள்ள எவ்வளவு கச்சிதமா அடக்கிட்டாங்க. உண்மைதான். இத மனசுல வச்சுக்கிறதும் ரொம்ப ஈஸியா இருக்கு. மையத்துல இருந்தவர், மேல அவரை உருவாக்கின முன்னோர்கள், கீழே அவர் உருவாக்கிய வாரிசுகள், ஒரு பக்கம் அவரோட ரத்தம் பகிர்ந்த சகோதர சகோதரிகள், மறுபக்கம் அவரோட வாழ்க்கையை பகிர்ந்த துணைவர். இது வெறும் சொத்துக்கான வரைபடம் கிடையாது, ஒரு முழுமையான மனித வாழ்க்கையோட வரைபடம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதை விட இதை அழகா சுருக்கிடவே முடியாது. இந்த ஆவணத்தோட அடிப்படை நோக்கமே யாருக்கு எவ்வளவு பணம் போகுது அப்படின்னு கணக்கெடுக்கிறது மட்டும் கிடையாது. அப்புறம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில உள்ள அனைத்து உறவு பிணைப்புகளையும் சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கிறது தான். அதனாலதான் பொது பங்கீடு பெறுவோர், அசபாக்கள், ரெண்டுமாக இருப்போர் அப்படின்னு வாரிசுகளை நுட்பமா பிரிச்சு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட உரிமையை சட்டம் வழங்குது. ரொம்ப அருமையான விளக்கம். நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது ஒரு மிக நீண்ட ஆனா ஒரு அற்புதமான பயணம்னு சொல்லலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம விவாதித்த இந்த வாரிசுரிமை சட்டங்களோட சாராம்சத்தை நான் உங்களுக்காக ஒருமுறை சுருக்கமா தொகுத்து சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல வாரிசுரிமை பெறும் 2 பிரதான வழிகளை பார்த்தோம். குறிப்பிட்ட 6 விகிதங்கள்ல பங்கை பெறும் பங்குதாரர்கள் மற்றும் அவங்களுக்கு கொடுத்தது போக மீதமுள்ளதை பெறும் அசபாக்கள். ஆமா. ஒரு பீட்சாவை சமமா பிரிச்சு மீதிய ஒரு சேஃப்டி நெட் போல ஒருவருக்கொருவர் பகிர்ந்துக்கிற உதாரணத்தை பார்த்தோம். ஆமா. அதுக்கப்புறம் வாரிசுகளோட 3 வகைகளை பார்த்தோம். சில சூழ்நிலைகள்ல ஒருத்தர் எப்படி பங்குதாரராகவும் அதே சமயம் அசபாவாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச உத்தரவாத தர்க்கத்தையும் நெகிழ்வுத்தன்மையும் புரிஞ்சுக்கிட்டோம். அதைத் தொடர்ந்து இந்த ஒட்டுமொத்த சட்டத்தோட அச்சாணியான இறந்தவரிலிருந்து கணக்கிட வேண்டும் அப்படிங்கிற விதியை கூகுள் மேப்ஸோட அந்த யோர் லொகேஷன் புள்ளி மூலமா ரொம்ப தெளிவா உணர்ந்தோம். இறுதியா அந்த 4 திசைகளை கொண்ட உறவுமுறை வரைபடம், ஏறுமுறை மூதாதையர், வழித்தோன்றல்கள், கிளை வழியினர், திருமணமுறை உறவினர் அப்படின்னு ஒரு குடும்ப மரத்தோட அனைத்து பக்கங்களையும் எப்படி இந்த சட்டம் அரவணைக்குது அப்படிங்கிறத ஆழமா அலசினோம். இந்த ஆவணத்தை வெறும் சட்ட புத்தகமா பார்க்காம அதுக்கு பின்னாடி உள்ள மனித தர்க்கத்தையும் உறவுகளோட ஆழத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுதான் இந்த விவாதத்தோட மிக முக்கியமான வெற்றி. நிச்சயமா. இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு புதிய தெளிவு கிடைச்சிருக்கும் நான் உறுதியா நம்புறேன். இந்த தேடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த சட்டங்கள்லாம் சொத்தை பிரிப்பதற்கான வெறும் கணித சமன்பாடுகள் போல தோணலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா குடும்ப மரம் அப்படிங்கிற அந்த பெரிய அமைப்புல எந்த ஒரு சிறுகிளையோ அல்லது எந்த ஒரு ஆணிவேரோ கூட மறக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மிக கவனமான ஒரு ஏற்பாடா இது உங்களுக்கு தெரியலையா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. சொத்து பகிர்வு அப்படிங்கிற பேர்ல ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்ச பிறகு அவனோட ஒட்டுமொத்த உறவு பிணைப்புகளையும் அவன் யாரோடு எப்படி இணைக்கப்பட்டிருந்தான் அப்படிங்கிறதையும் இந்த சட்டம் மிக அழகா ஆவணப்படுத்துதல்லவா? உண்மைதான். இது ஒரு பொருளாதார சட்டம் அப்படிங்கிறத தாண்டி மனித உணர்வுகளின் வரைபடம் அப்படின்னே சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து சிந்தியுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடல்ல சந்திப்போம்.